நம்ம முடி வந்து மூச்சு விடும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிஜமாவே நம்ம முடி வந்து மூச்சு விடும். எப்படி தெரியுமா? நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு வலிக்காது. இதே இது நீங்கள் முடியை பிடுங்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து வலிக்கும் இல்லையா? ஸோ முடிக்கு தேவையான அளவு சத்து இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஓகேவா? ஸோ முடிக்கு நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டிய சத்து என்ன தெரியுமா? இரும்பு சத்து. இரும்பு சத்து நல்லா இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். நம்ம எல்லோரும் உலகத்தில் ஒரு இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா ஃபுட்ஸும் கிடைக்காது. ஸோ இந்த கருப்பு கலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கேக்ஸ் அங்கே நிறைய பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்கீங்க, உள்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உலர் திராட்சை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் இந்த கருப்பு கலர் உலர் திராட்சையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. இதை நைட்டு நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நல்லா வடிகட்டினீங்கன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். இதை வந்து வெறும் வயிற்றில் காலையில் அதை சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிடுங்க. உலர் திராட்சை ஊற வச்ச தண்ணி சொல்கிறேன். ஓகே, அதையும் குடிச்சிட்டு பாருங்கள், ஒரு 1 வீக் பாருங்களேன், உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறது கம்மியாயிடும். உங்கள் உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ஏறுறதை உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிக்க மூச்சு விடுமான்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களோட ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கும்போது, அதாவது உடம்புல தேவையான அளவு ரத்தம் இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம முடிக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை ஜெனரேட் பண்ணி நம்ம முடியை ஆரோக்கியமாக வைக்கிது. இதனால் நமக்கு ஹேர் ஃபால் கம்மியாகுது. புது புது முடிகள் முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 3 to 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் உங்களுக்கு ஜாஸ்தியாகிடும். ஓகேவா? அதனால் டெய்லி எடுக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், நான் இதை ஊற வைக்காமல் டைரெக்டாகவே சாப்பிட்லாமே, இதை எதுக்கு ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃபுட்ஸ் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுல நிறைய வந்து பலன்கள் இருக்குது, பயன்களும் இருக்குது. அதனால் இதை ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிடணும். சரியா?